மாவட்டம் அயோத்தியப்பட்டினம் அருகே மாசிநாயக்கன்பட்டி பகுதியில் மூப்பனார் கோவில் மற்றும் காந்திநகர் பகுதியில் ஆதிதிராவிடர் மக்கள் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அப்பகுதியில் 900க்கும் மேற்பட்ட வாக்குகள் உள்ளன. தொடர்ந்து 30 ஆண்டு காலமாக இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் எந்த ஒரு பயனில்லாமல் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கும் அப்பகுதி மக்கள் தற்பொழுது நடைபெற இருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக பல்வேறு பகுதிகளில் சாலையோரம் பிளக்ஸ் போர்டுகள் அமைத்து அவர்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். மேலும் 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் கருப்பு கொடி கட்டி தங்களது எதிர்ப்பினை தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து 10 நாட்களுக்கும் மேலாகியும் எந்த ஒரு துறை சார்ந்த அதிகாரிகளும் இதுவரை தங்களிடம் குறைகளை கேட்டறிய வரவில்லை என அப்பகுதி மக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து இதே நிலை நீடித்தால் தங்களது அரசு ஆவணங்களை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப் போவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் வாக்கு சேகரிக்க எந்த அரசியல்வாதிகளும் எங்கள் பகுதிக்குள் வருவதற்கு அனுமதிக்க மாட்டோம் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு இப்பகுதியில் உள்ள யாரும் வாக்களிக்க போவதில்லை எனவும் தெரிவித்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. எழுந்த தீயாய் நர்த்தனமாடிடும் அருணாச்சல சோனேசா